ஒரு வழியா 18 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ஆர்சிபி வந்து ஃபைனல் வந்திருக்காங்க. இந்த தடவை எப்படியா இருந்தாலும் ஆர்சிபி கப் அடிச்சிருன்னு சொல்லிட்டு ஆர்சிபி ரசிகர்களும் விராட் கோலி ரசிகர்களும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் இருக்காங்க. ஒருவேளை இந்த தடவை கப்பு மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த தடவை வந்து ஆர்சிபி கப் அடிக்கிறது மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை சிஎஸ்கே, எஸ்ஆர்எச், மும்பை இந்தியன்ஸ்லாம் ரொம்ப கேவலமாக தோத்து வெளில போயிட்டாங்க. அடுத்த வருஷம் அவங்க கண்டிப்பாக ஃபைனலில் வந்து மறுபடியும் கப் அடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. இந்த தடவை கிடைச்சிருக்க வாய்ப்பை ஆர்சிபி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த தடவை ஆர்சிபி கப் அடிச்சிச்சுன்னா அந்த மொமெண்டம் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆயிருந்துச்சு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 28 வருஷமா கிரிக்கெட்டின் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் ஒரு தடவையாவது கப் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் கப் அடிச்சிருவாரு, இல்ல அடுத்த உலக கோப்பையில கப் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்த்து அது அவருக்கு வந்து தோல்வியிலே முடிஞ்சது. கடைசியா 28 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் மகேந்திர சிங் தோனின்னு ஒரு கேப்டன் வந்து 2011 ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுத்து அந்த சாதனையை சச்சின் டெண்டுல்கருக்காக சமர்ப்பிச்சு கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போ ஒரு சிக்கல்ல தான் ஆர்சிபி இருக்காங்க. 18 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் அவரும் கேப்டன்ஷிப் பண்ணி ஒரு தடவை கூட கப் அடிக்க முடியாம விராட் கோலி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏமாந்துகிட்டே இருந்தாரு. இந்த வருஷம் அந்த ராஜத் படிதார் தலைமையிலான ஆர்சிபி பண்ணி தீர்த்து வைக்கும் சொல்லி தான் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த அளவுக்கு இந்த தடவை ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபைனல்ல வந்து உட்காந்துருக்காங்க. ஆனா அவங்களை எதிர்த்து ஆட போற டீம் சாதாரண டீம் கிடையாதுங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த தடவை ஸ்ரேயஸர் வந்து வேற லெவல்ல லீட் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் 3 டிஃப்ரெண்ட் டீமை பிளே ஆஃப் கொண்டு வந்த ஒரே பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 3 டிஃப்ரெண்ட் டீமை ஃபைனலுக்கு எடுத்துட்டு வந்த ஒரே கேப்டன் அப்படிங்கிற ரெக்கார்டையும் வச்சிருக்காரு. மேபி நாளைக்கு கப் அடிச்சார்னா வெவ்வேறு டீமை 2 தடவை கப் அடிக்க வச்ச ஒரே பிளேயரும் ஸ்ரேயஸ் ஐயர் தான். அந்த அளவுக்கு அவர் அப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. இன்னும் அவரை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டோனி வந்து 5 கப்பு வாங்கியிருக்காரு, ரோஹித் சர்மா வந்து 5 கப்பு வாங்கியிருக்காரு. இந்த சாதனையை முறியடிக்கிறது கஷ்டம்னு நம்ம நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ரெக்கார்ட்லாம் யாரோ ஒரு கேப்டன் வந்து கண்டிப்பா முறியடிக்க முடியும். ஆனா 3 டிஃப்ரெண்ட் டீமை பிளே ஆஃப் கொண்டு போறது, ஃபைனல் கொண்டு போறது, ஏன் கப் அடிக்க வைக்கிறதுலாம் யாராலுமே செய்ய முடியாதுங்க. ஏன்னா 3 டிஃப்ரெண்ட் டீம்ல போய் விளையாண்டு அந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கெல்லாம் மறுபடியும் யாருக்குமே அமையாதுன்னு தான் சொல்லணும். அது ஸ்ரேயஸ் ஐயருக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு கேப்டனை எதிர்த்து, அப்படி ஒரு டீமை எதிர்த்து நாளைக்கு ஆர்சிபி என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேங்க. நான் மட்டும் கிடையாது, ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த 2 டீம்ல யாரு ஃபர்ஸ்ட் கப் அடிக்க போறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 டீம்ல எந்த டீம் அடிச்சாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஒருவேளை ஆர்சிபி அடிச்சிச்சுன்னா அந்த மொமெண்டம் வந்து உலகம் ஃபுல்லா செம்ம செலிப்ரேஷனா இருக்கும், செம்ம திருவிழாவா இருக்கும். அந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துருவாங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாளைக்கு கப் அடிக்கிற நாளை வந்து லீவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கப் அடிக்கிறதுக்காக ஒரு நாள் கவர்மெண்ட் லீவ் விடணும் அப்படின்னு சொன்னா அவங்களாம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புல இருக்காங்க. நாளைக்கு நடக்க போற ஃபைனல் ஆர்சிபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டா, மிகப்பெரிய சந்தோஷத்தை, மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்க போதா, இல்ல பஞ்சாப் கிங்ஸ் டீம் வந்து ஆர்சிபிக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டு அவங்க முதல் கப் அடிச்சு அந்த டீமோட ஓனர் பிரித்தி சிந்தாவை வந்து கொண்டாட்டத்தில் வைக்க போறாங்களான்னு நாளைக்கு தெரிஞ்சிட போதும். இன்னும் ஒரே ஒரு நாள் வெயிட் பண்ணா போதும். இந்த 2 டீம்ல யார் ஜெயிக்க போறாங்க, யார் கப் அடிக்க போறாங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிடும். நீங்க இந்த 2 டீம்ல யார் கப் அடிச்சா நல்லா இருக்கும், யார் கப் அடிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாய் பாய்.